ஓம் சாந்தி. முரளி டேட் 4/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன சொல்கிறாரோ அதை உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். எனவே தாரணையும் செய்ய வேண்டும். கேள்வி: எப்போதும் புத்துணர்வோடு இருப்பதற்கான சாதனம் என்ன? பதில்: எப்படி வெயிலில் மின் விசிறி புத்துணர்வடைவ செய்கிறது, அதேபோல எப்போதும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் புத்துணர்வாக இருப்பீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, 1 வினாடி. குழந்தைகளாகிய நீங்கள் கண்டிப்பாக சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம்தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் சூரிய வம்சத்தவர்களாக ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. விசிறி கூட சுற்றுகிறது, அனைவரையும் புத்துணர்வாக்குகிறது. நீங்களும் கூட சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் மிகவும் புத்துணர்வாகின்றீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரியின் அர்த்தத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆக மாட்டார்கள். நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகுவதற்காக சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறோம் என்று சுயதர்ஷன சக்கரதாரிகளுக்கு நிச்சயம் இருக்கும். கிருஷ்ணரிடம் சக்கரம் காட்டுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்திருப்பவர்களுக்கும் காட்டுகிறார்கள், தனியாகவும் காட்டுகிறார்கள். சுயதர்ஷன சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும். விஷயம் மிகவும் சகஜமானது. குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா, சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? குழந்தைகளே, 1 வினாடி. பிறகு நீங்கள் விஷ்ணு வம்சத்தவர்களாக ஆகின்றீர்கள். வார்த்தை மிகவும் எளிதானது. நாம் புதிய உலகத்தில் சூரிய வம்சத்தவர்களாக ஆகின்றோம். நாம் புதிய உலகத்திற்கு எஜமானர்கள், சக்கரவர்த்திகளாக ஆகின்றோம். சுயதர்ஷன சக்கரதாரியிலிருந்து விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கு 1 வினாடி ஆகிறது. மாற்றக்கூடியவர் சிவபாபா. சிவபாபா விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகின்றார். வேறு யாரும் மாற்ற முடியாது. விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள், இங்கே இல்லை என்பதை தெரிந்துள்ளீர்கள். இது விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான யுகமாகும். நீங்கள் இங்கு வருவதே விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்காகத்தான். அதைதான் சூரிய வம்சம் என்று சொல்லப்படுகிறது. ஞான சூரிய வம்சத்தவர்கள் என்ற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது. விஷ்ணு சத்யுகத்தின் எஜமானனாக இருந்தார். அதில் லக்ஷ்மி நாராயணன் இருவரும் இருந்தனர். குழந்தைகள் இங்கே லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு வம்சத்தவர்களாக ஆவதற்கு வருகிறார்கள். இதில் குஷியும் அதிகமாக ஏற்படுகிறது. புதிய உலகத்தில், தங்க யுக உலகத்தில் விஷ்ணு வம்சத்தவர்களாக ஆக வேண்டும். இதைவிட உயர்ந்த பதவி வேறு இல்லை. இதில் அதிக குஷி இருக்க வேண்டும். கண்காட்சியில் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். உங்களுடைய குறிக்கோளே இதுதான். இது மிக பெரிய பல்கலைக்கழகம் என்று சொல்லுங்கள். இதனை ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்றது. குறிக்கோள் இந்த படத்தில் இருக்கிறது. குழந்தைகள் இதை புத்தியில் வைக்க வேண்டும். குழந்தைகள் புரிய வைப்பதற்கு 1 வினாடியே ஆகும் அளவிற்கு எப்படி எழுதுவது? நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். அதில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் விஷ்ணு வம்சத்தவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தோம், அதாவது தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம், சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பாபா புரிய வைக்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே,
பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். குழந்தைகளுக்கு இப்போது புத்தியில் வந்துள்ளது. ஷிவ் பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சத்யுகத்தில் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். ஷிவ் பாபா சூரிய வம்ச தலைமுறையை உருவாக்க வந்திருந்தார். உண்மையில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இவர்கள்தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தனர். பூஜாரிகள் யாரும் இருக்கவில்லை. பூஜைக்கான பொருட்கள் எதுவும் இல்லை. இந்த சாஸ்திரங்களில்தான் பூஜைக்கான பழக்க வழக்கங்கள் போன்றவை எழுதப்பட்டுள்ளன. எனவே எல்லையற்ற தந்தை ஷிவ் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். அவரை விருக்ஷபதி அல்லது பிரகஸ்பதி என்றும் சொல்லப்படுகின்றது. பிரகஸ்பதியின் திசை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. விருக்ஷபதி உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு பூஜாரியாக ஆகியுள்ளீர்கள். நிர்விகாரிகளாக இருந்த தேவதைகள் அவர்கள் எங்கே சென்றார்கள்? கண்டிப்பாக மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்குவார்கள். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் குறிக்க வேண்டும். மனதிலா அல்லது காகிதத்திலா? இதை யார் புரிய வைப்பது? ஷிவ் பாபா. அவர்தான் சொர்க்கத்தை படைக்கின்றார். ஷிவ் பாபா தான் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாபா தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. லௌகீக தந்தை தேகதாரி ஆவார். நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து பரலோகீக தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எனவே பாபா பதில் அளிக்கின்றார், ஹே குழந்தைகளே, எனவே எல்லையற்ற தந்தையாகிவிட்டார். குழந்தைகளே, நீங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் பூஜாரிகளாக ஆகியுள்ளீர்கள். இது ராவண ராஜ்யமாகும். ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கிறார்கள். இருந்தாலும் கூட ராவணன் இறப்பதே இல்லை. 12 மாதத்திற்கு பிறகு ராவணனை எரிப்பார்கள். அப்படியென்றால் நாங்கள் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுகிறார்கள். ராவணன் என்றால் 5 விகாரங்களின் ராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. சத்யுகத்தில் அனைவரும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது கலியுகம் பழைய கீழான உலகமாக இருக்கிறது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சாவழிகள். சங்கம் யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நாம் பிராமணர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போது சூத்திர குலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. இந்த சமயத்தில் அசுர ராஜ்யமாகும். பாபாவை ஹே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரே என்று கூறுகிறார்கள். இப்போது சுகம் எங்கே? சத்யுகத்தில். துக்கம் எங்கே இருக்கிறது? துக்கம் கலியுகத்தில் இருக்கிறது. ஷிவ் பாபா தான் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். அவர் சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்யுகத்தை சுகதாமம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே துக்கம் எனும் பெயரே இல்லை. உங்களுடைய ஆயுளும் அதிகமாக இருக்கிறது. அழ வேண்டிய அவசியம் இல்லை. சமயப்படி பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றீர்கள். இப்போது ஷரீரத்திற்கு வயதாகிவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். முதலில் குழந்தைகள் சத்தோகுணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் குழந்தைகளை பிரம்ம ஞானிகளை விட உயர்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பிறகு அவர்கள் விகாரிகளாக கிரகஸ்தத்திலிருந்து சந்நியாசிகளாக மாறுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அனைத்து விகாரங்களும் தெரிகிறது. சிறிய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் கீழான ராஜ்யமாகும். சிரேஷ்டாச்சார தேவி தேவதைகளின் ராஜ்யம் சத்யுகத்தில் இருந்தது, இப்போது இல்லை. பிறகு வரலாறு திரும்பவும் நடக்கும். உயர்ந்தவர்களாக யார் மாற்றுவார்கள்? இங்கே ஒருவர் கூட உயர்ந்தவர் இல்லை. இதில் அதிக புத்தி வேண்டும்.
இந்த யுகமே தங்க புத்தி ஆவதற்கான யுகம். பாபா வந்து கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாற்றுகின்றார். ஒரு சத்தியமானவரின் சேர்க்கைதான் கரை சேர்க்கும், கெட்ட சேர்க்கை மூழ்கடித்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. சத்தியமான பாபாவை தவிர மீதி உலகத்தில் கெட்ட சேர்க்கையே ஆகும். நான் சம்பூர்ண நிர்விகாரியாக மாற்றிவிட்டு செல்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பிறகு சம்பூர்ண விகாரியாக மாற்றுவது யார்? இது யாருக்கும் தெரியவில்லை. பாபா வந்து புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. ராவண ராஜ்யம் அல்லவா? யாருடைய தந்தையாவது இறந்து விட்டால் எங்கே சென்றார் என்று கேளுங்கள். சொர்க்கவாசியாகி விட்டார் என்று சொல்வார்கள். நல்லது, அதனுடைய அர்த்தம் இதுவரை நரகத்தில் இருந்தார் என்று ஆகிறது அல்லவா? எனவே நீங்கள் நரகவாசிகள்தான் அல்லவா? புரிய வைப்பதற்கு எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. தன்னை யாரும் நரகவாசியாக புரிந்து கொள்வதில்லை. நரகத்தை வேஷ்யாலயம் என்றும் சொர்க்கத்தை சிவாலயம் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள், மகாராஜன் மகாராணியாக இருந்தீர்கள். பிறகு மறுபிறவி எடுக்க வேண்டியிருந்தது. அனைவரையும் விட அதிகமாக மறுபிறவி நீங்கள்தான் எடுத்தீர்கள். இதற்காகத்தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள்தான் வந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள். இப்போது தூய்மையாக வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. அழைக்கிறார்கள் அல்லவா? தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே வாருங்கள். எனவே ஒரே ஒரு பரம சத்குரு வந்துதான் தூய்மை ஆக்குகின்றார் என்று சான்றிதழ் கொடுக்கிறார்கள். நான் உங்களை இவருக்குள் அமர்ந்து தூய்மையாக்குகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். மற்றபடி 84 லட்சம் பிறவிகள் போன்றவைகள் எல்லாம் இல்லை. 84 பிறவிகளாகும். இந்த லக்ஷ்மி நாராயணனின் பிரஜைகள் சத்யுகத்தில் இருந்தார்கள். இப்போது இல்லை. எங்கே சென்றார்கள்? அவர்களும் கூட 84 பிறவிகள் எடுக்க வேண்டும். யார் முதல் நம்பரில் வருகிறார்களோ அவர்கள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். எனவே முதலில் அவர்கள் செல்ல வேண்டும். தேவி தேவதைகளின் உலகத்தின் வரலாறு மீண்டும் நடக்கும். சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யம் கண்டிப்பாக திரும்பவும் நடக்கும். பாபா உங்களை தகுதியானவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆகும் இந்த பல்கலைக்கழகம் அல்லது பாடசாலைக்கு வந்திருக்கின்றோம். இது நம்முடைய குறிக்கோள் ஆகும். யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்வார்களோ அவர்கள்தான் தேர்ச்சி பெறுவார்கள். முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜையில் சிலர் செல்வந்தர்களாகவும் சிலர் குறைவான செல்வந்தர்களாகவும் ஆகிறார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டமானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபாவின் வழிப்படி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அல்லது தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள். ஸ்ரீ என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதாகும். இப்போது யாரையும் ஸ்ரீ என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவரையும் ஸ்ரீ என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஸ்ரீ இன்னார் சிரேஷ்டமானவர்களாக தேவி தேவதைகளை தவிர வேறு யாரும் ஆக முடியாது. பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் பாரதத்தின் மகிமையை அழித்து விட்டார்கள். பாரதத்தின் மகிமையும் அதிகமாக இருக்கிறது, நிந்தனையும் அதிகமாக இருக்கிறது. பாரதம் முற்றிலும் செல்வம் நிறைந்ததாக இருந்தது. இப்போது முற்றிலும் எதுவும் இல்லாததாக ஆகியிருக்கிறது. தேவதைக்கு முன்னால் சென்று அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள். நாங்கள் குணமற்றவர்கள்,
எங்களிடம் எந்த குணமும் இல்லை. தேவதைகளை சொல்கிறார்கள், அவர்கள் என்ன இரக்கமுடையவர்களாகவா இருந்தார்கள்? இரக்கமுடையவர் என்று ஒருவரை தான் சொல்ல முடியும். அவர்தான் மனிதர்களை தேவதையாக மாற்றுகின்றார். இப்போது அவர் உங்களுடைய தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். உத்தரவாதம் கொடுக்கின்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பல பிறவிகளின் பாவம் பஸ்பமாகும். மேலும் என்னுடன் அழைத்து செல்வேன். பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது 5000 ஆண்டுகளின் சக்கரமாகும். புதிய உலகம் இருந்தது, பிறகு கண்டிப்பாக உருவாகும். உலகம் தூய்மையற்றதாகும் போது பாபா வந்து தூய்மையாக்குவார். பாபா கூறுகின்றார், தூய்மையற்றதாக ராவணன் மாற்றுகின்றார், நான் தூய்மையாக்குகின்றேன். மற்றபடி இது பொம்மை பூஜையை போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராவணனுக்கு 10 தலைகள் ஏன் காட்டுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் எப்போதாவது இருந்திருக்கின்றானா? ஒருவேளை 4 கைகளை உடைய மனிதன் இருந்தால் அவர்களின் மூலம் பிறக்கும் குழந்தையும் அப்படியே இருக்க வேண்டும் தானே? இங்கே அனைவருக்கும் 2 கைகள் தான் இருக்கிறது. எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தை மனனம் செய்து கொள்கிறார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கின்றனர், அதிசயமாக இருக்கிறது. இவர் பாபா ஞானத்தின் அதிகாரம் உடையவராக இருக்கின்றார். எந்த மனிதனும் ஞானத்தின் அதிகாரம் உடையவராக ஆக முடியாது. நீங்கள் ஞான கடல் என்று என்னையே சொல்கின்றீர்கள். சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி. இது பாபாவின் மகிமையாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் போது பாபாவிடமிருந்து சக்தியை அடைகின்றீர்கள். அதன் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். நம்மிடம் நிறைய சக்தி இருந்தது, நாம் நிர்விகாரிகளாக இருந்தோம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். தனியாக முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்தீர்கள் என்றால் சர்வ சக்திவான் என்று தானே சொல்ல வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர். இந்த சக்தி அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? பாபாவிடமிருந்து. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா? எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார். இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்வது சகஜம். அதன் மூலம்தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. தூய்மையற்றவருக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்க முடியாது. தூய்மையற்றவர்கள் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். நாம் பக்தர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். தூய்மையானவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். பக்தி மார்க்கம் கூட அரை கல்பம் நடக்கிறது. இப்போது உங்களுக்கு பகவான் கிடைத்திருக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், பக்தியின் பலனை கொடுக்க வந்துள்ளேன். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து விடுவார் என்று பாடுகிறார்கள். நான் ஏதாவது மாட்டு வண்டி போன்றவற்றில் வருவேனா என்ன என்று பாபா கேட்கின்றார். யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்தாரோ, பிறகு 84 பிறவிகள் முடித்திருக்கிறாரோ அவருக்குள் தான் நான் வருகின்றேன். சத்யுகத்தில் உத்தம புருஷர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் கீழான தமோ பிரதானமானவர்கள் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகின்றீர்கள். பாபா வந்து தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றார். இது விளையாட்டாகும். ஒருவேளை இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் சத்யுகத்தில் வரமாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒரு பாபாவின் தொடர்பின் மூலம் தன்னை தங்க புத்தி உடையவர்களாக மாற்ற வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும். கெட்ட சேர்க்கையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆவதன் மூலம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக
சக்கரவர்த்தியாக ஆகின்றோம் என்ற குஷியிலேயே எப்போதும் இருக்க வேண்டும். நம்மை ஞான சூரிய வம்சத்தவர்களாக மாற்றுவதற்கு சிவபாபா வந்திருக்கின்றார். நம்முடைய லட்சியமே இதுதான். வரதானம்: தடைகளை மனோரஞ்சத்திற்கான விளையாட்டு என்று புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய தடையற்றவராக, வெற்றியாளராக ஆகுங்கள். விளக்கம்: தடை வருவது என்பது நல்ல விஷயம். ஆனால் தடை தோற்கடித்து விடக்கூடாது. தடை வருவதே உறுதியானவர் ஆக்குவதற்காக. ஆகையினால் தடைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை மனோ விருப்பத்திற்கான விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து சென்று விடுங்கள். அப்பொழுது தடையற்ற வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். சர்வ சக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார் என்றால் பயப்படுவதற்கான எந்த விஷயமுமே இல்லை. தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் மட்டும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் தடையற்றவராக இருப்பீர்கள். எப்பொழுது புத்தி ஃப்ரீயாக இருக்கிறதோ அப்பொழுது தடை அல்லது மாயா வருகிறது. பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயை அல்லது தடை ஒதுங்கி சென்றுவிடும். ஸ்லோகன்: சுகத்தின் கணக்கை சேமிப்பு செய்வதற்காக மரியாதை பூர்வமாக உள்ளத்திலிருந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.